ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப ப்ராப்ளமான 99 கேம்ஸ் தான் விளையாட வந்துருக்கோம். யாரு கூட நம்ம ஐடி கூட நம்ம விளையாட வந்திருக்கோம். என்னடா ஒன்றுமே சொல்கிறது புரியலண்ணா. நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள. பேசிக்காக 99 நைட்ஸ் கேம் எல்லாத்துக்குமே தெரியும். இது யாரா நீ ஐடியே நீன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம ஐடியை நம்ம வேறத்தவங்க கொடுத்து விளையாடுறது தான் நம்ம ஐடி. ஓகே காய்ஸ், நம்ம இந்த 99 நைட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போயாச்சு. இந்த வேர்ல்டுக்குள்ளே போயாச்சு. வேர்ல்டுக்குள்ளே போக மாட்டியா அப்படி கேட்டிங்கன்னா, தாங்க போயிட்டுருக்க. இந்த 99 கேம்ஸு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இதை தனியாக விளையாண்டுருக்கேன். தனியானா வேறு குரூப் கூட விளையாண்டுருக்கேன். அப்போ நான் ஒரு 108 டேட்ஸ் சரியாக வாங்குவேன். இப்போ வீடியோ போடலான்ட்டு கிளம்பி ஐடியை கூப்பிட்டு நானே வந்துட்டேன். இவன் பார்த்திங்க, ஃபஸ்ட்டு மரத்தெல்லாம் வெட்டி அழகழகழகழகாக வெட்டி இதெல்லாம் பிளான் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஐடி வெட்டுறதையே பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் வெட்டுறலாம். இதே நம்ம ஐடி பிளான் பண்ணிடுவாங்க. எல்லாமே நம்ம ஐடிக்காரல்லாவே படத்தாள் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கவலைப்படாமல் உட்டை எடுத்துகிட்டு போய் இதில் போட்டால் போதும். கிராஃப்டிங் டேபிளில் நம்ம கிராஃப்டிங் டேபிளில் உட்டை போட்டுட்டு நம்ம அப்படியே இதை ரெடி பண்ணிக்கலாம். மேப்பை வாங்கி போட்டுக்கலாம். மேப்பை வாங்கி போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி விட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்தா இருக்குது பாருங்கள், கேரட் இல்லைங்க, இந்த இடங்க. இங்கே நம்ம மேலே ஏறி போய்க்கலாம். கீழே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறணும்னா இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி போய் பார்த்தோன்னா இங்கே எந்த ஸ்க்ராப்பும் இல்லை. ஓகே, நம்ம அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு கோல்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இங்கே ஒரு இது இருந்துச்சு. அந்த பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் குட் ஆக்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உட்டெல்லாம் போட்டுட்டு கேஃபேரை 3rd லெவலுக்கு அப்டேட் பண்ணிட்டு இங்கே என்னோடய ஐடியா தேவையில்லாமல் இங்கே 1-2 மரத்தை விட்டு வச்சுருக்கு. அதையும் நம்ம போட்டு எரிச்சிக்கலாம். எரிச்சிட்டு நம்ம வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நான் அங்கே ஒரு வீடு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண உள்ளே போகலாம். உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இங்கே சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு நைட்டு வேறு ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சேர்ஸ் உட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கே நம்ம பேக்கில் ஃபுல்லாயிரும். இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ஜம்ப் பண்ணி உட்டை கொண்டு வந்து கேம்ப் ஃபயரில் போடுறோம். கேம்ப் ஃபயரை 3rd லெவலுக்கு ஒரு பாதி அளவு நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நைட்னால யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வாட்டுக்கு இதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிரேட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேண்டேஜ் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் நைட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நைட் ஆனால் என்ன அர்த்தம்? பன்னி ஃபுட் காரே வருவான். காலையானா நைட்டுன்னு சொல்லிட்டேன் பாருங்க, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னி ஃபுட் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைக்காது போல் நம்ம உழைச்சே சம்பாரிச்சிக்கலான்ட்டு நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு நிறைய இரும்பு உட்டெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம ஒரு பெட்டை பில்டிங் பண்ணிட்டேன். பில்டிங் பண்ண கையோட நம்ம மீட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு வந்தோம். ஏன் இவ்வளோ ஹெல்த்து கம்மியாக இருக்கலாம்? கூட்டமான கும்பலான ஒரு ஓனாயிட் கூட்டத்துலேருந்து அடி வாங்கினத்தோட கேம்ப் ஃபயரில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நம்ம இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்மளும் இதெல்லாம் ஆமோ பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு ஆமோ கிடச்சிருக்கு. வெள்ளை ஆமோ பாக்ஸு, உள்ள ஆமோ இருக்குது. இங்கே ஓனாய் வர்றதுக்குள்ள நம்ம ஓடி போயிடலாம். இங்கே கொஞ்சம் சேர்ஸ் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ண வேணாம். இதுக்குள்ளே ஒரு ஓனாய் இருக்குது. வேணாம் கைஸ். அப்படியே நம்ம இப்போ வீட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா இது 4th டே நைட். ஏதாச்சும் ஓனாய் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்குடா ரிவைவ்னு காமிக்குதுன்னா நம்ம கூட இருக்கவங்க சாப்பிடாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க செத்து போயிட்டாங்க. அதனால அவங்கள ரிவைவ் பண்ணிட்டு இந்த மடக்கு ஒரு இதை கொண்டு வந்தேன். பார்த்தா இன்னைக்கு அட்டாக்குன்னு சொல்றாங்க. அட்டாக்குன்னு சொன்ன பயத்தோட நானும் நிறைய பொருளை கலெக்ட் பண்ணி வந்தேன். ஆமோ பாக்ஸையும் கலெக்ட் பண்ணி வந்தேன். அந்த வழியில இதுவும் மாட்டிக்கிச்சு. நானும் வெறுப்போட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் அரைச்சி போட்டு டபுள் பெட்டு செஞ்சுட்டேன். அப்போதான் டே சீக்கிரமா போகும்ட்டு அவங்க அட்டாக் பண்ண வர்றது தெரிஞ்சோட நானும் கொஞ்சம் நிறைய மரத்தை வெட்டி கேம்ப் ஃபயர்ல போட்டு நானும் நீட்டா உட்காந்துருந்தா அட்டாக் பண்றவங்க எங்கடான்னு என்னோட ஐடி கிட்டே கேட்டா நானே ஒன்னும் கேம்ப் ஃபயருக்கு வரல அப்படின்றான். நானும் சரின்னு சொல்லிட்டு அவன் வந்த உடனே அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு நானும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் உங்களை முடிச்சிடலான்ட்டு நானும் என்னோட ஐடியும் முடிச்சிட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சதோட இவங்க எல்லாம் போட்டு எரிச்சிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் கேரட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் போய் நானும் அதை எரிச்சுட்டு அந்த இதை அரைக்கப்படணும். மறந்துட்டே பாருங்க, திரும்ப எரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது அப்படியே அரைக்க போட்டுறணும். இது அரைக்க போட்ட கையோட நம்மளும் தேட வந்தாச்சு. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அதான் வீட்டுக்கு வந்தோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மரக்கட்டை போட்டாலும் 2 மரக்கட்டை போட்ட மடக்கம் அப்படின்ற மடக்கம் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். நம்ம வீடு போக பில்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா பணம் நாளாயிடுச்சு குழந்தைய காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா சொன்ன நிமிஷமே வந்துட்டேன் பாருங்க. குழந்தைய காப்பாற்ற நம்மளோட ஐடி வந்துச்சு. நீ ஏன் காப்பாற்றிக்க உன்ட கண்ணு இருக்கலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு நம்ம ஐடி. நம்ம கைடி சொன்னதோட நம்ம அட்டாக் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி அடியே பட மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அட்டாக்கே ஆகலை. ரீலோட் ஆகிட்டு சரின்னு கொஞ்சம் கீழே இறங்கி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி அட்டாக் பண்ணிட்டேன். அந்த ஒரு நோடாய் கதை முடிச்சு. இது நோடாய்க்கு ஜம்ப் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்ச படமே அட்டாக் பண்ணிடுச்சு. நானும் டப்பு சுட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமோ வேற கம்மியாயிடுச்சு. இந்த ஒரு நான் ஓனாயின்னு நினச்சா அதையே சுட முடியல. இடையாச்சும் ஆங்கிள் வச்சு அதையே சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுட ஆரம்பிச்சுட்டேன். சுட்டாய் ஒரு வழியா எப்படியோ முடிச்சாச்சு காய்ஸ். நானும் என்னோட ஒன்றும் ரெட் கீ கிடைக்கலன்னு பார்த்தா அங்கே ஒரு ஓனாய் ஒழுங்குருக்கு. அதே நம்ம ஸ்பீடாக போட்டு தாக்கிட்டு ரெட் கீ எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி போயிட்டேன். கன்னு தேவலாம் கையில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையே எடுத்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு நம்மளும் ஃபர்ஸ்ட் குழந்தைய காப்பாற்ற போனோம். குழந்தைய அழுகாத டைனோ கிட் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிரேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் திரும்ப குட் டாக்ஸ் தான் கிடச்சிச்சு. தேவையில்லாத கொடுத்துட்டியே டைனோ கிட். அந்த கறியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே டேஸ்ட்டுங்க. ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இது இருக்கேன்னு சொல்லிட்டு டைத்தை கிராஃப்ட் பண்ணி விட்டேன். உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவன் அதிசயம் வேலை பார்க்குறனால மழை பெஞ்சதும் இல்லை. டைனோ கிட் வீட்டுக்குள்ளே போ. நம்மள்ட்ட உல்ஃப் பெட்டும் இருக்குது, பன்னி ஃபுட்டும் இருக்குது. இது வந்து அட்டாக்கிங் டே காய்ஸ். அட்டாக் பண்ணுறாங்க. இது செகண்ட் அட்டாக்கிங் டே காய்ஸ். எப்படியோ வெற்றிகரமாக நானும் என்னோட ஐடியும் முடிச்சாச்சு. அடுத்த அட்டாக்கிங் டே தான் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு என்னோட ஐடி சொல்லிச்சு. நானும் ஆமான்னு சொன்னேன். வீடியோ நல்லா அப்கிரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் இதை அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பொருளை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபியூல் கேனை எடுத்துகிட்டு வந்தப்போ ஒன்று தேவை இன்னும் அப்கிரேட் ஆக. சரி நானும் பசியோட கறி எடுத்து சாப்பிட்டா அது ஒரு சுவைங்க. சுவையோட சுவை கறி சுவை அப்படி சொல்லிட்டு கறியை நல்லா தின்னுட்டு இந்த இரும்பெல்லாம் எடுத்து அரைச்ச போட்டுடலான்ட்டு அப்படியே அந்த செயினையே அரைக்க போட்டேன். அந்த செயினையே அரைக்கப்பட்ட கையோட நானும் கொஞ்சம் இதை சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை குக்கிங் பாட் வாங்கிட்டு அதில் போட்டு நம்ம ஒரு இது செஞ்சுக்கலாம். செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்லாவே சாப்பிட்றப்ப நல்லா ஹெல்த் ஏறும் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த 3 கேரட்டை எடுத்து 2 கேரட் ஒரு சோளத்தை எடுத்து போட்டு அப்படியே அப்படியே அரைச்சோன்னு வச்சுக்கோங்க. இருக்க ஒரு கேரட் கீழே வந்து அப்படியே அரைச்சிட்டு அதை எடுத்துட்டு அதை சாப்பிட்டா என்ன சுவான்னு இருக்கும். இப்போ நம்ம 5th லெவலுக்கும் நம்மளோட கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணியாச்சு.
இது வந்து 24th ஆஃப் த டே. நம்ம அந்த இதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அறுசுவைங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏய் என்னோட ஐடியா அட்டாக் பண்ணுறியா? டிபிக் டமால் டிபிக் என்னவே கடிக்கிறியா? ஐடி கொஞ்சம் கறி எடுத்துட்டு வர மாட்டியா? நானே எடுத்துட்டு வரேன் போ ஐடி. நம்மளுக்கு குட் சாக்ஸ் எடுத்தது நன்மையோட அப்படியே ஜாலியாக போய் இதெல்லாம் இறக்கி விட்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அரைக்க போட்டுடலான்ட்டு அரைக்க எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து செல்ஃபில் வச்சுக்கலாம். செல்ஃபில் வைக்கணும். செல்ஃபில் வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே குடிச்சா என்ன சுவைன்ற மாதிரி தான் இருக்கு. நானும் இது ரொம்ப கஷ்டங்க விளையாடுறது. அதனால சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் அதிகமாக போடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம போடுற கஷ்டப்பட்டு நம்ம போடுற வீடியோஸுக்கு உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் ப்ளூபெரி எல்லாம் இருக்க வேணாம், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வேலையை வச்சுக்கலாம். அங்கே வேற ஒரு கிரேட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணலாமா? அங்கே வேற அட்டாக் பண்ணுறவங்க வேற இருக்காங்க. சரி காய்ஸ், அப்படியே நம்ம ஒளிஞ்சிருது கிரேட் எடுக்க போலாம். அங்கே வந்து அப்படியே நம்ம ஒளிஞ்சிருது எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்துக்கலாம். சேஃப்டியாக எடுத்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டி காய்ஸ். இதுக்கு வந்து ஏதோ தேவைப்படும். நம்மளுக்கு செவல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பிளாக்கும் ஏதோ தேவைப்படுது. நம்ம அப்படியே நைஸாக நிறையா பொருளை தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டீல் இருந்துச்சு, அதையே தூக்கிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, அதெல்லாம் நம்மளால் வெட்ட முடியாதுங்க தெரியும் எனக்கு. இங்கே கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஓனாய் வேறு இருக்குது. அதுவும் இந்த ஓனாய் இருக்குது, அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு நானும் பயந்துக்கிட்டே அதை நல்லா முடிச்சு விட்டேன். அதுகிட்ட இன்னும் ஒரு கடி வாங்க செத்துற அளவில் அதை கொண்டு விட்டேன். அது கொண்ட கையோட அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து நானும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த எண்ணெய் கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு கொஞ்சம் பசிச்சதுனால மிக்சிங் ஜூஸை குடிச்சிட்டு நல்லா ஏப்ப விட்டுட்டு அங்கே ஒரு டயரை தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு டயரையும் அப்படியே தூக்கிட்டு போயாச்சுங்க. அப்புறம் நம்ம ஒரு இது விளையாண்டவங்க, அதில் அட்டாக் பண்ண வந்தவங்க நம்மளும் செத்துட்டோம், அவங்களும் செத்துட்டாங்க, நம்ம டீம் மட்டும். அதனால இது நம்ம அவுட் ஆயிட்டோம். அந்த இதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குங்க. நம்ம வீடியோ யாரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம ஐடியே தோற்று போச்சு ஃபஸ்ட்டு. சரி நானும் சமாளிச்சலான்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த சுடுறவங்க என்னை சுட்டு போட்டாங்க. அப்புறம் நானும் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி 99 பாட்டு வேணா கமெண்ட் செக்ஷனில் அள்ளி எலி தெரியுங்க. இதுவரையும் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஆதி சேனல். உன்னை எப்பயுமே சொல்ல மறந்துடுவேன், அது இப்பயே சொல்ல மாட்டேன். பாய் டாடா.